Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. எனக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் நான் ஒரு லைவ் ரெக்கார்டிங் போயிருந்தேன், அங்கே ஒரு சின்ன பையன் வந்து உங்கள் படத்தோட கதையை சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. அந்த பையன் சொல்லியிருக்கேன் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஹெல்ப் பண்ணணும், அதுதான் எனக்கு சக்ஸஸாக இருந்தது. மெய்யழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு லைஃபு நான் அது கடந்து வந்ததுனால என்னை ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு மெய்யழகு. ஜமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமா அப்படின்னா திரைக்கதை தான் எழுத போனால் திரைக்கதை சம்மந்தமான புத்தகங்கள் வாசிக்கிறதும், நிறைய திரைப்படங்களை பார்க்குறதும், ஒரு டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதும் அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அப்புறம் நம்ம திரைக்கதையை திரும்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. நல்ல 4 நண்பர்கள் இருந்தால் போதும். நண்பர்கள் தான் உண்மையாக சொல்ல போனால் நம்ம படத்தை தீர்மானிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இல்லை மச்சான் இது செட் ஆகாது, இது வேறு மாதிரி பண்ணு, வேறு மாதிரி யோசி அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து ரொம்ப ராங்காக ஒன்று சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை நாமளும் ராங்கான வேக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். முதல் நாள் அவர் படத்தை நல்லா இருக்குன்னு 4 ரிவ்யூவர் சொல்லலைன்னா 4 நாளைக்கு அப்புறம் தான் சொல்லணும்னா, அப்போ அந்த படம் தியேட்டரில் 4 நாளைக்கு அப்புறம் இருக்காது. நாளை இயக்குனரில் குறும்படமாக பண்ணப்பட்டது. ஸோ வந்து நம்ம அதுதான் அந்த குறும்படம் அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஈர்த்தனால வந்து அந்த குறும்படத்தையும் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு எனக்கு ஆரம்ப கட்டத்துக்கான ஒரு சூழல் ரொம்ப ஒரு எளிமையாக அது ஒன்று அமைச்சு கொடுத்தது. நீ லோகோ போடக்கூடாத அளவுக்கு ஒரு அவ்வளோ கேவலமான ஒரு படம் நம்ம கொடுக்குறாங்க. அப்படி அப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து படங்கள் எல்லாமே ஓடிடிக்கு வந்த படம் தான் அதிகமாக ரீச் ஆகுது. ஓடிடிக்குன்னு சேர்த்து இப்போ படம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கா? ஓடிடிக்குன்னு தனியாக நம்ம அவங்க எதிர்பார்க்க ஆடியன்ஸுக்குன்னு படம் பண்ண போதும். ஓடிடி தியேட்டர்ல படம் பண்றோம், அந்த படத்தை வந்து கரெக்டா மக்களுக்கு போய் சேரணுன்றது. அது வந்து தியேட்டர்லயே பண்ண மாதிரி தியேட்டர்ல போய் சேர்ந்தாலும் சத்தியமா அந்த படத்துல நான் ஓடிடிக்குலாம் பண்ணல. அவரும் அப்படி பண்ணல, அவரும் பண்ணல, யாரும் பண்ணல. இல்ல சில படங்கள் வந்து தியேட்டர்லாம் பார்க்க முடியும், ஓடிடிலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற விமர்சனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இல்ல எங்களை வந்து உண்மையிலே எங்களுக்கு பெருசா கை கொடுத்தது ஓடிடி தான். ஆனா நாங்க தியேட்டருக்கு தான் படம் பண்ணோம். நாங்கள் மக்களுக்கு தான் படம் பண்ணோம், மக்களுக்கு தான். ஓகே பிரதர், இப்போ ப்ளூ ஸ்டார் படம் வந்து நீங்கள் ஒரு சமத்துவத்தை நோக்கி ஒரு படம் பண்ணுறீங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு எதுவும் மாற்றங்கள் நடந்ததா, எதுவும் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சுங்க. எங்கள் ஊர்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கினாங்க, ஜாலியாக இருக்குது. இப்போ போனாலே எனக்கு அவ்வளோ அவங்க எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கினாங்க. அது அவங்க ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக பண்ணாங்க. சமத்துவத்தில் வந்து ஏதாவது இதனால மாற்றம் இல்லை அது இருக்குங்க. அது கண்டிப்பாக ஒரு படம் வந்து அது பண்ணது தான். அது ஒன்று உடைக்குதுங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் நாங்கள் பார்த்துக்கிறதோ நிறைய பேர் அதை சொன்னாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தாங்க விளையாடுவோம் அப்படின்றலாம் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு விளையாடுறோம், நாங்கள் திருப்பி ஒன்றா விளையாடுறோம்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸ்போர்ட்ஸில் ஜாலியாக விளையாடுறது இருக்குல்ல, அது நாங்கள் அப்படி தான் விளையாடிருக்கோம். இப்போ வந்து அப்படி தான் இருக்குது. ஏதாவது நடக்குமான்னா தெரியல, நடந்தால் நல்லா இருக்கும். மாற்றம் நிகழ்ந்துருக்கு. அந்த ஆசையில் தான் படம் பண்ணுறதே. அது ஒரு கனவு தானே. அது இப்படி ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு அடிஷ்னலாக எல்லா கலைஞர்களுக்குள்ளேயும் இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். என்னென்னா இப்போ எனக்குமே வந்து அந்த 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 பொறுப்பு உணர்ந்து தான் நான் அந்த ஹெல்ப்புங்கிற ஒரு இதை மைய கருவாக வச்சு ஒரு உதவிங்கிறது ஒரு இடத்துலையும் ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி இது பண்ணும், அது இல்லைன்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருப்போம். நேற்று எனக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் நான் ஒரு லைவ் ரெக்கார்டிங் போயிருந்தேன், அங்கே ஒரு சின்ன பையன் வந்து உங்கள் படத்தோட கதையை சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. அந்த பையன் சொல்லியிருக்கேன் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஹெல்ப் பண்ணணும், அதுதான் எனக்கு சக்ஸஸாக தெரிஞ்சது. ஓகே சூப்பருங்க, ஒரு சின்ன பையனை போய் பிடிச்சிருக்குல்ல அந்த படம், ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணியிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி சுரேஷ் அண்ணா படத்துக்கு அவர் சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன். சுரேஷ் அண்ணாவும் நானும் ஃபஸ்ட்டு டே வந்து உட்காந்துருக்கோம் நேஷ்னல் ஃபேமில். ஒரு தேட்டராக போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நேஷ்னல் ஃபேமில் உட்காந்துருந்தோம். நேஷ்னலில் உட்காந்துட்டு அப்புறம் லாஸ்ட் ஷோ முடிஞ்சது பிறகு போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட போனோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு 3rd person ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அண்ணன்கிட்ட பேசுகிறாரு, பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. நானும் எங்கள் அண்ணனும் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தோம். சார் உங்கள் படம் பார்த்ததுக்கு பிறகு நான் உடனே ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எமோஷனலாக பேசினேன். அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ் என்ன கேட்டால். அந்த மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணோம்.
இப்போ அவர் படம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். கோபத்தில் அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணக்கூடாது, நம்ம கோபம் நம்ம லைஃப்பை ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணிடும் அப்படிங்கிறது அவர் படத்தில் கற்றுருப்பாங்க எத்தனை பேர். இப்படி ஒரு படம் ப்ளூ ஸ்டார் இருந்தால் ப்ளூ ஸ்டாரில் இருக்கிற அரசியல், பேசக்கூடிய அரசியல், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதலை உருவாக்கியிருக்கும். அப்படி இருக்கு எல்லா படத்துலையும். திரைப்படங்கள் வந்து ஒரு, ஏன்னா நான் அப்படிதான் உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் ஒரு படம் பார்க்குறப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் வர வரைக்கும் எனக்கு இஸ்லாமியர்கள்னா அவங்க பெரிய எப்பவுமே கன்னோட சுற்றிட்டு இருப்பாங்க பொழுது, பெரிய பாம்பெல்லாம் வச்சுட்டே இருக்கும் பொழுது, அப்படி தான் நான் யோசித்தேன். நான் முதல்ல சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் ஒரு படம் பார்க்குறேன். அதில் தான் வந்து ஒரு பயங்கர அன்பான அப்பா, ஒரு குழந்தை, ஒரு அண்ணன் தங்கச்சி அண்ணனுக்கான ஒரு அவங்க படிக்கணுன்ற, எப்பவுமே அவங்க படிக்க வைக்கணும், அப்படி ஒரு இஸ்லாமிய நாட்டை நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். காலேஜ் வரேன் நான். எனக்கு காலேஜ் வந்தோடனே அந்த படம் பார்க்குறேன். ஃபஸ்ட் இயரில் ஏன்ச்சின்னு அந்த பையன் ஓடி ஜெயிச்சுட்டு ஷூவை பார்ப்பான். அப்போ தான் இப்படி ஒரு புரியுதா? நான் அது வரைக்குமே நான் பார்த்த இஸ்லாமிய நாடுகள்லாம் குண்டு தாங்க, வெடிக்கும், சதறும், அவங்களை பார்த்தா பயமா இருக்கும் எனக்கு. நேச்சுரலா அப்படிதான் எனக்கு அந்த சினிமா எனக்கு காமிச்சிருக்க. இஸ்லாமியர்களை சொல்றேன், இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்திலே தான். அந்த காலேஜ் வர வரைக்கும், ஒரு காலேஜ் வரப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 22-23 வயசு இருக்கும். அந்த வயசு வரைக்கும் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன், ஒரு சினிமாவை பார்த்து தான் நம்ம வளர்றோம். அப்போ அப்படி ஒரு காமிச்சுனே இருக்கிறப்போ சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் மஜிதோட படம் பார்க்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன இதுதான், ஏன் ஒரு திரைப்படம் பார்த்து ஒரு நாட்டு மேலோட பார்வையே மாறுமா? அப்போ கண்டிப்பா எனக்கு மாறுச்சு. குறிப்பா அந்த படம் எல்லாரும் மனசையுமே வந்து அதுதான் ஒரு திரைப்படம் அதை பண்ணுன்றது. அப்பதான் நான் நம்பினேன். அப்பதான் என் ஊர்ல வந்து நாங்க இப்படி இருக்கோம், ஆனா ஒரு கிரிக்கெட் மூலியமா ஒன்று சேர முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு அந்த தாட் எனக்கு அதுக்குள்ள தான் வருது. ஏன் இது முடியும்? ஏன்னா நாங்கள் அது அங்கே இருக்கிற அன்பு தான் நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம், அதை தான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு கதையில் எழுதுகிறோம். அது ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருக்குமே அது பிடிக்குது. ஆக்சுவலாக நானுமே மைக்கிளோட படத்தில் நான் சொன்ன அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த 2 பேரும் பறப்பாங்கல்ல, அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம எமோஷனல் ஆகிடுச்சு. அது என்னன்னா பயங்கர அன்புங்க, அறம் சார்ந்த ஒர்க்கு தான் அது. அண்ணனும் அதே தான், அம்மா மேலே இருக்கிற பாசம் இருக்குல்ல, நம்ம குடும்பத்தில் தொலைச்ச அந்த விஷயம் எதிர்பத்துலேயும் அப்படி இருக்கும். அதுதான் திரைப்படங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அது பண்ணுமா பண்ணாதா, பண்ணாமல் கூட போட்டோம், ஆனால் நான் பண்ணுறதுல அது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். இல்லை குறிப்பாக ஜேபேபி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம், ஒரு சண்டே உட்காந்து எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஒரு கமெண்ட் கேட்டுப்பட்டேன். அதே மாதிரி இந்த படம் வேணாம், அம்மா உட்கார வச்சு பார்க்க வேணாம், நம்ம தனியாக பார்ப்போம் அப்படின்னும். ஏன்னா எமோஷனலாக அந்த படம் பாதி பேர் அழுக வைக்கிது நிறைய பேர். ஸோ அந்த ஈஸியாக கனெக்ட் ஆகிருது அந்த படம் ஈஸியாக. கட்டாயமாக நிறைய பேர் அழுது, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து அதான் சொல்கிறேன், அது அந்த அங்கீகாரம். இப்போ மைக்கேல் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைகிட்ட எப்படி போய் அது போய் ரீச் ஆகி ஒரு குழந்தை பற்றி பேசுதோ, அது போல் இந்த படம் வந்து அப்படி ஒரு நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவங்ககிட்ட நிறைய ஃபோன் கால் வந்ததில்லை. அதுதான் நான் வந்து பெரிய வெற்றியாகவே நினைக்கிறேன் உண்மையிலே. அதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம்டா, இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவலில் இவ்வளோ வருஷம் படங்கள் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு படம் எடுத்து ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு இந்த படம் எனக்கு ரொம்ப கொடுத்துச்சு. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ எல்லாருமே கண்டென்ட் பேஸ்ட் படம் தான் பண்ணியிருக்கீங்க. ஃபியூச்சரில் நீங்கள் கமர்ஷியல் இயக்குனராக மாற வாய்ப்பு இருக்கா? என்ன சூழல் மாறுமா? எல்லாமே கமர்ஷியல் படம், எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். எல்லாம் கண்டென்ட் கமர்ஷியல் படம். ஓகே, கண்டென்ட் இருக்கும், எல்லாருமே அப்படிதாங்க. இல்ல வணிக ரீதியான படங்கள் நம்ம சொல்லுவோம்ல. இல்ல அதுதான் பண்ணுவோம், அதுதானே பிசினஸ். இது அந்த தொழில் தானே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. வியாபாரம் இங்க இதுக்கு தானே வந்திருக்கோம். ஓகே, அப்படி இருந்தால் தான் இங்கே நிற்கவே முடியும். எல்லாம் தூக்கி ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் தூக்கி போட்டுருவாங்கல்ல. கோரா வந்து கட்டாயமாக எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, நாங்களும் வந்து இவ்வளோ வருஷம் உழைப்பை போட்டு இருந்துட்டு இருக்கோம். ஆர்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஓரமாக போயிட்டு உட்காந்துருக்க முடியாது. இது ஒரு பெரிய இதுதான், மக்களுக்கு பிடிக்கிற சினிமா மார்க்கெட்டிங் தானே. கமர்ஷியல் இல்லைலாம் தெரியல எனக்கு. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு படம் எடுக்கணும், அதுதான். இது மக்களுக்கு பிடிச்ச படம் தானே நீங்க சொல்ற கமர்ஷியல். அது அப்படின்னா எங்களுக்கு நாங்க இப்ப பண்ண படம் மக்களுக்கு பிடிச்சது தானே இருக்கு. இல்லை நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு அன்பு அப்படின்ற விஷயத்த பேசுறீங்க, மனிதர்களுக்குள்ள இருக்கிற அது பல முகங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. அடுத்த படம் கமர்ஷியலாக போகும்போது அதில் ஹீரோக்காக 4-5 முதல் படத்துலேயே நான் அவ்வளோ தைரியமாக பேசியிருக்கேங்கும் போது நான் ஏன் 2வது படத்தில் அதை பேசக்கூடாது? இல்லை அந்த ஒரு சூழல் இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பேசுவோம், அது டெஃபினட்டாக பேசுவோம். அது எல்லாமே படம் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த வருஷம் வெளியான பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைய ரீச்சும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 4 பேர் இங்கே இருக்கீங்க. இந்த 4 படங்களை தவிர்த்து பர்சனலாக இந்த படம் இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படங்கள் ஏதாவது இருக்கா இந்த வருஷம்? அந்த படங்கள், இந்த 4 படங்கள் இல்லாமல், 4 படங்கள் இல்லாமல் ஆக்சுவலாக மெய்யழகன், ஜமா ஜமா அது 2.
அது மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு லைஃபு நான் அது கடந்து வந்ததுனால என்னை ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு மெய்யழகன். ஜமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லவ்வரு அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த வருஷம் அது ஏகப்பட்ட படங்கள் வந்தது. ரொம்ப எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்த படங்கள். ஓகே, இந்த வருஷம் வந்த படங்கள் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பிடிச்சிருக்கு. எனக்குமே நிறைய அதை நல்ல வழி படங்கள் முடிக்கிறேன் இருக்கு. அப்படி. ஆமா, நிறைய நல்ல படங்கள் இருக்கு. அதில் சின்ன சின்ன இது இருக்கும். ஆனா நிறைய படங்கள் பிடிச்சிருக்கு. முதல் படம் அப்படின்றது ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஏன்னா ஆசைப்பட்டு எழுதின ஒரு கதை அதை படமாக பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அதை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும்போது நிறைய சங்கடங்கள் இருக்கும், டெண்டல் இருக்கும், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுறீங்க. இப்போ அதை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது? ஓகே, அவர்கிட்ட நம்ம இதை மாற்ற சொன்னார் அப்படின்ற மாதிரி சிக்கல்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? அப்போ நீங்கள் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது? இல்லை, எனக்கு அந்த சிக்கல் வரல. நான் அந்த கதை சொல்லி முடித்த உடனே தயாரிப்பாளர் இது வந்து நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். கடைசியாக சொல்கிறேன், நான் படம் பண்ண தயாரிப்பாளர் சொல்கிறேன். அவர் வந்து கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பண்ணலான்னு தான் சொன்னார். ஆனால் என்ன சொன்னார்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலான்னு சொன்னார். அவ்வளோ. ஓகே. மற்றபடி எனக்கு அந்த பட் அந்த பட்ஜெட்டை மீறிட்டீங்களா இல்லை அதுக்குள்ளே பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் முன்ன அதை வரத்தான் செய்யும். ஓகே, எனக்கும் அதே தான். நான் ஒரு 2 பேராண்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 பேராண்ட சொன்னேன். ரெண்டாவது தான் இவங்க லெமன் லீஃப் அவங்களாண்ட சொன்னேன். அவங்க சும்மா நரேட் பண்ணேன். அப்புறம் ஸ்கிரிப்டு கேட்டாங்க. கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. ஓகே. நான் வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட தான் சொன்னேன். அது ரஞ்சித். படம் நடந்துருச்சு. எனக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே மாறுதலோ அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே நிர்பந்தம்லாம் எதுவுமே இல்லை. நான் என்ன நினச்சி என்ன எழுதி எடுத்துகிட்டு போகணும் அதுதான் படமாக எடுத்துகிட்டு வந்து படமாக வெளியே போகணும். அதனால் எனக்கு பெரிய ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. அது ஒரு 15-20 தயாரிப்பாளர்கிட்ட போய் ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன காரணமா? இல்லை, அது 2 இடத்துல கமிட் ஆச்சு. ஆஃபீஸ் போட்டோம், போஸ்ட் இது ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பித்து வேறு காரணங்களாக ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ஜே பேபி. ஓகே ஓகே. உங்களுக்கு பிரதர்? பைரியை பொறுத்த வரைக்கும் பைரியை கமிட் பண்ணுறதுல படம் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப எளிமையாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு குறும்படமாக பண்ணப்பட்ட நாளை இயக்குனரில் குறும்படமாக பண்ணப்பட்டது. ஸோ வந்து நம்ம அதுதான் அந்த குறும்படம் அவங்கள தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஈர்த்தனால வந்து அந்த குறும்படத்தையும் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு எனக்கு ஆரம்ப கட்டத்துக்கான ஒரு சூழல் ரொம்ப ஒரு எளிமையாக அது ஒன்று அமைச்சு கொடுத்தது. ஆனால் இந்த தயாரிப்பாளருக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு நிறைய வருஷங்கள் வந்து நிறைய பேர் சந்திச்சு நிறைய அதற்கான ஒரு இது ஒரு ட்ராவல் ஒன்று ஒரு பெரிய ட்ராவல் இருந்தது. இதோட இந்த பைரி அமைகிறதுக்கான இது இந்த குறும்படம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு தயாரிப்பினர். ஏன் கேட்டேன் அப்படின்னா இப்போ நிறைய இயக்குனர்கள் வராங்க நிறைய பேர். அவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? புது படம் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் படம் வராங்க, அவங்க ப்ரொடியூசர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னன்றது? இல்லை, நான் பட்ட அனுபவத்தில் நான் 2 விஷயம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறது சஜஷனாக சொல்லலைன்னா கம்ப்ளீட் ஃப்ரெஷ் ஆக்டர்ஸ் வச்சு போகிறதுல வந்து அது ஒரு 2 சிக்கல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே நான் என் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 1.5 மாதம் முன்னாடி எல்லாருமே வந்து ரிஹர்சல் கொடுத்துருந்தேன். அப்போது கொடுத்து நம்ம அது எல்லாருமே ஃப்ரெஷ்னால நீங்கள் வந்து படப்பிடிப்பு அவங்க வந்து கேமரா ஃபியர் போய் அவங்க வந்து ஒரு நார்மல் ஒரு நடிகர்கள் ஆகிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய காலதாமதமாக ஆயிடுச்சு. ஸோ இது எங்கே ஆகுதுன்னா என்ன நிகழ்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படப்பிடிப்பு நாட்கள் அதிகமாக்கிச்சு. ஸோ இதோட ஃபுல்லாக நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் வச்சுக்கும் போது வந்து அது வேறு முழுவதுமாக வந்து புதிய முகங்களை வச்சு பண்ணும்போது இந்த ஒரு சிக்கல் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். இது ஒன்று நடந்தது. இன்னொன்று வந்து இந்த வட்டார வழக்குகள் வந்து பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அது ஏன்னா எனக்கு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எச்சரிக்கை கொடுத்தாங்க. அது வந்து இந்த ஸ்லாங்கை வந்து கனெக்ட் ஆகாது அப்படின்னு. பட் நம்ம வந்து அது இல்லை இதில் என்ன சிக்கல் இருக்குதுன்ட்டு ஆக்சுவலாக நாகர்கோவில் வட்டார வழக்கில் பேசுகிறதுல மலையாளம் கலந்த வார்த்தைகளை அவ்வளோமே நான் ஒதுக்கிட்டேன். ஓகே. இப்போ நாங்கள் சும்மா நார்மலாக பேசுகிறது பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்போம்னா இப்படி காய்ச்சல் கொள்ளாமான்னு கேட்போம். இதுதான் நார்மல் ஸ்லாங். ஆனால் இங்கே கொள்ளாமான்னா மலையாள வேடாயிரும். இப்போ நாங்கள்லாம் இப்போ ஒரு ஆனியனை பார்த்தா நம்ம ஊரில் பேசுகிற ஆனியனுக்கு பேசுகிறது வந்து அதான் அந்த உணவுகள் வகைகள் எல்லாமே வந்து உள்ளின்னு சொல்லுவோம், பலாப்பழத்தை சக்கரைன்னு சொல்லுவோம், இது ஆல்ரெடி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி பொதுவான அங்கே பேசுகிற அந்த நாகர்கோவிலில் இருக்கிற வட்டார வழக்குகள் நிறைய இது அவங்களுக்கு புரியாதுங்கிற விஷயங்கள் நான்
பர்சனலாக நான் வந்து அவ்வளோ அவாய்ட் பண்ணி தான் அதை நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருவேன். ஆனாலுமே அந்த ஸ்லாங் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுல மக்களுக்கு எனக்கு பெருவாரியான மெசேஜஸ் அது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 ரிவ்யூவர் வந்து சொன்னாங்கன்னா, எனக்கு படம் புரிய மாட்டேங்குது, புரியல, லாங்குவேஜ்னால எனக்கு புரியறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 2 சிக்கல்களை நான் வந்து அனுபவித்தேன். நான் அதை சொல்கிறேன். ஸோ வந்து முழுக்க புதுமுகங்களை வச்சு போகும்போது இந்த சிக்கல், இது ஒரு காலதாமதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு நிகழ்ந்ததை சொல்கிறேன். அது ஓகே. அதாவது புதுசாக வர இயக்குனர்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அது எந்த மாதிரியான ப்ரொடியூசருக்கு பிடிக்குன்றது முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணி போய் அப்ரோச் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு எல்லாருக்கிட்டையும் தூக்கிட்டு ஓடி போய் அலையிறதுன்றது என்ன மாதிரி ஜானரில் எந்த கம்பெனி எப்படி பண்ணுறாங்க, கமர்ஷியலாக யார் பண்ணுறாங்க, இல்லை வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியை யார் பண்ணுறாங்க, இப்படின்னு ஒரு புரிதல் இருந்து போய் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே. என்னை பொறுத்தவரை எந்த மாதிரியான கதை இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கதை இருந்தாலும் சரி, அது நம்ம கதை மேலே பயங்கர நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் இருந்து அதில் இறங்கி அது எத்தனை பேர்கிட்ட போய் ரிட்டர்ன் வந்தாலும் நம்ம திரும்ப போகும்போது அதுக்கு அந்த கதைக்கான, நம்ம சின்சியராக வேலை செஞ்ச அந்த கதைக்கான ஒரு தயாரிப்பாளர் கண்டிப்பாக இருப்பார். நம்ம போர் தொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இருப்பார் கண்டிப்பாக. அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஸ்டார்ட்டும் இதாகிடும். எனக்கு என்னென்னா, எனக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். பேசிக்கலி நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். சினிமா அப்படின்னா திரைக்கதை தான் எழுத போனால் திரைக்கதை சம்மந்தமான புத்தகங்கள் வாசிக்கிறதும், நிறைய திரைப்படங்களை பார்க்குறதும், ஒரு டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதும், அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அப்புறம் நம்ம திரைக்கதை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நல்ல 4 நண்பர்கள் இருந்தால் போதும். அவங்க சினிமா தெரிஞ்ச 4 நல்ல நண்பர்கள் கூட அவங்களாண்ட நம்ம எழுதி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ரொம்ப சமரசம் இல்லாமல் அதில் இருக்கிற தப்பு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அதை நம்ம உணர்ந்து அதை சரி பண்ணணும். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ எனக்கு நான் பெருசாக எழுதவே வராது, ஆனால் வேறு வழியே இல்லாமல் எழுதுறது இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு வந்துட்டு திரைக்கதை தான் சினிமாவோட மெயின் டூல். அப்போது திரைக்கதைக்கு நம்ம எழுதி தான் ஆகணும். அப்போ நம்ம அது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம படித்து பார்த்து நிறைய திரைப்படங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமாக. எனக்கு வேங்கர்வையோட படங்களும் இனாரிட்டியோட படங்களும் பயங்கரமாக பிடிச்ச படங்கள் தான். காட்ஃபாதரை நான் உண்மையாகவே 100 வாட்டி பார்த்துருக்கேன். நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு அது ரொம்ப புது அனுபவமாக தான் இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும், ஒரு பைபிள் மாதிரி. ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த படத்தை. எல்லா விஷயமும் இருக்கும் எனக்கு. அதில் ஒரு ஆக்டிங் இருக்கும், அதில் ஒரு ஸ்டேஜிங் இருக்கும், லைட்டிங்கு எல்லாமே இருக்கும், மியூசிக் ஆகட்டும். அது மாதிரி அந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி ஏன்னா நான் படம் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் நிச்சயமாக எனக்கு பிடிச்ச படங்களை பார்க்குறதோ எழுதுறதோ எனக்கு நம்மளுக்கு நேர்மையாக இருக்கணும். அது இந்த ஜானர் பிடிக்காது அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் எனக்கு எந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நம்ம பண்ணுற கதைக்கு நம்ம நேர்மையாக அணுகணும். அதே மாதிரி நம்ம என்ன தவறு பண்ணுறோன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா இல்லைன்னா திரும்பி எழுதி சரி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வெற்றி தோல்வியெல்லாம் திரும்ப எனக்கு அதை பற்றியே இது வரைக்குமே எனக்கு நம்பிக்கையெல்லாம் குறைவு தான் எனக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணோம் ஒழுங்காக. அது சில நேரத்தில் வெற்றி அடையலாம், சில நேரத்தில் யாரும் பார்க்காம கூட போகலாம். ஆனால் அந்த படம் நம்மளுக்கு என்னவா இருக்குது, நம்ம என்ன படத்தை விரும்பணும், நம்ம என்ன படத்தை கொடுத்துருக்கோம், அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதுதான் வந்து அதை நினச்சி தான் சில நேரத்தில் ஈஸியாக கிடைக்கும், சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிட்டே அதுக்கு தொடர்ந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அது உங்களை ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கும். அதான் அந்த 4 நண்பர்கள் சொன்னார் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, நான் ஒருத்தர்கிட்ட கதை படிக்க கொடுப்பேன், அவங்க நமக்கு என்ன ஏதோ நேர்மையாக அதுக்கான விமர்சனத்தை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. அந்த நண்பர்கள் தான் உண்மையாக சொல்ல போனால் நம்ம படத்தை தீர்மானிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க இல்லை மச்சான் இது செட் ஆகாது, இது வேற மாதிரி பண்ணு, வேற மாதிரி யோசி அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து ரொம்ப ராங்காக ஒன்று சொல்லிட்டாருன்னா ஒருவேளை நாமளும் ராங்கான வேய்க்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியம். எனக்கு ஆக்சுவலாக தினகர்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அண்ணனுக்கு எல்லாருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். தினகர் வந்து என் கதையை வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அந்த கதை படித்தார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம்
எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அவர் கதை சொல்ல போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் கதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த ப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு கதை நான் கேட்டேன், படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, நீங்கள் வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணி போய் தான் நான் அந்த படம் பண்ணேன். ஓகே ஓகே, நல்ல அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கணும், நம்மளை சுற்றி நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கணும். அந்த ஏஞ்சல்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளை தூக்கிட்டு போய் அது ஒரு இடத்துல வைக்கும். அது ரொம்ப முக்கியம் சினிமா. எனக்கு ரஞ்சித் தினகர் சொன்ன மாதிரி 2 பேருமே என்னோட கிளாஸ்மேட்ஸு, எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆன. அதில் என்ன தப்பாக இருந்தாலும் அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது சுத்தமாக இதுவாக இருக்குது, சரி அதை மாற்று அப்படின்னா அது நம்மளுக்கு பயங்கர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக எழுதே தெரியாது, எழுதி உட்காந்து அதில் வந்து இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் தூக்கம் வராது, தூக்கம் வராது கொஞ்சம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, அவங்க சொல்கிறது தான் இப்போ கதை பர்ஸ்பெக்டிவே மாற்றிருக்கும். அதே மாதிரி எனக்கு ரைட்டர்ஸ் பிடிக்கும். நான் பேசிக்கலாக தமிழ் பிரபா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் படத்தில். எனக்கு ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா ரைட்டர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த கதையை வந்து அவங்க வேற ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸுமே ரைட்டர்ஸ் தான். இப்போ நான் ரஞ்சித் எடுத்திங்கன்னா அவர் ரொம்ப சூப்பரான ரைட்டர் தான். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு அப்படி இருக்கும். தினகர் வந்து காம்ப்ரமைஸே ஆகிக்க மாட்டான். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். அது அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா இல்லைன்னா. ரஞ்சித்துமே அப்படி தான். இது மாற்று, இந்த இடம் வந்து வீக்காக இருக்குது, இந்த இதை சரி பண்ண அப்படின்னா 100% இருக்கும். அதோட பொலிட்டிக்கல் வியூவும் இருக்கும். அது ரொம்ப கிளியராக வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதை நம்ம திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுறதப்போ அது ஒரு ஃபார்முக்கு வரும். அவங்க 2 பேருக்கு உண்மையாகவே திருப்தி அதான் இது சூப்பர் அப்படின்னாலாம் நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துட முடியாது. அப்படி வந்து அதில் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு பயங்கர பலம் தான். அது அந்த பலம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம எழுதுகிறப்போ திரும்ப நம்ம கொடுத்து நம்ம படித்து அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதாவது ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைரக்டரா நம்மளா எழுதி நம்மளே வச்சுக்கிட்டு நம்மளே மறைச்சு பார்த்துக்கிறது, யாரும் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே எடுத்து போய் தியேட்டர்ல படமே கொடுத்துருந்தோம் அப்படி கிடையாது. எல்லார்கிட்டையுமே நம்மளுடைய சினிமா சர்க்கிள்லையும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலும் சரி, ஒன்று சிலர்கிட்ட கதையை கொடுத்து படிக்க சொல்லுவோம், இல்லை கதையை ஒருத்திட்ட சொல்லி நம்ம வந்து இது நரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபீட்பேக் வரும். அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கதைக்கு தேவையானதை ஒருன்னா அப்படியே ஒரு வருஷனாக அது டியூன் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும், நல்லதாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜேபேபிலாம் வந்து மைக்கேல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணான். எனக்கு ஸ்கிரிப்டில் வந்து அதே தான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, இது ரொம்ப நல்லாவே இல்லை, இது வேலைக்கே ஆகாதுண்ணா, இது ஒர்க் ஆகாது, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சைடில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாப்புல மைக்கேல். நிறைய நான் மாற்றினேன், நிறைய நான் எழுதினேன், திருப்பி ஒர்க் பண்ணேன், சரி இப்படி சொல்லலாம் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக மாறுது ஒரு படத்துக்கு. அது நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ஒரு, ஏன்னா மக்கள் தான் பார்க்க போகிறாங்க தேட்டரில். நம்ம ஒருத்தனுடைய பார்வைன்றதை விட ஒரு 10 பேரோட பார்வையோடு அது சேரும்போது இன்னும் நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக மாறுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போவும் ஒரு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க பார்க்குற ஒரு நடைமுறை இருக்கா? அவங்களுடைய கணிப்புகள் சரியாக வந்திருக்கா? இல்லை, அது எல்லாத்துக்குமே சமமாக இருக்காது. அது ஒன்று மாறுபடலாம். முதல்ல அது இருக்கு அவங்க பார்க்குறாங்க, அது உண்மை. ஆனால் அது கண்டிப்பாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறது தான், அது கணிப்பு தான். அவங்கவுங்க ஒன்று கெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க கெஸ்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்லேயும் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் பார்த்தாரு, ஜேபேபி படம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் என்ன காரணம் என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது வந்து தேட்ரு பெரிய ட்ராமாவாக இருக்குது, ஒர்க் ஆகுமான்னு தெரில அப்படின்னாரு. அதுக்கப்புறமா சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்ன பண்ணார், சரி நான் வேணா பண்ணி கொடுக்குறேன், ஆனால் என் லோகோ என்னோட இதெல்லாம் போட மாட்டேன். அவருக்கு சொன்ன அதே சேம் டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கும் அதே பதில் தான் சொன்னார். அதே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி, எனக்கு நீ லோகோ போடக்கூடாத அளவுக்கு ஒரு அவ்வளோ கேவலமான ஒரு படமா கொடுக்குறாரு. அப்படி அப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து ரஞ்சிதே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாப்புல. அது வேற விஷயம். ஏன்னா நீ லோகோவே யூஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த படத்தை அவ்வளவு கேவலமான ஒரு படம் நாங்க அப்படி எடுத்து இல்ல அதை விட காமெடி என்னன்னா, அவங்களோட ப்ரீவியஸ் வெளிவிட்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தெல்லாம் விட இது கேவலமான இது அந்த மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எல்லாரும் அவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணுறது கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்காக தெரியாமல் ஒரு லக்கு, அவங்களுக்காக தெரியாமல் ஒரு மேஜிக் நடக்கு, அப்படிதான் வந்து நடக்குது. அவங்க ஆடியன்ஸ் தாங்க, ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ். அவங்களும் ஒரு ஆடியன்ஸ். இப்போ என் படம் இப்போ ஒருத்தர் பிடிக்குதுங்கிறாங்க, இன்னொருத்தர் பிடிக்கலங்கிறாங்க. அது அந்த ஆடியன்ஸ்ல அவங்க ஒருத்தர். அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து என்ன வரும்னா, ஒருத்தர் வந்து பார்ப்பாரு,
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்க, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு ஒருத்தர் வருவார். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ட்ரிம் பண்ணி நல்லா இருக்குன்னு. இன்னொருத்தர் வருவார், இன்டர்வல் பிளாக்கு ஒர்க்கே ஆகலைன்னு. இன்னொருத்தர் கிளைமேக்ஸை மாற்றுங்கன்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இது போயிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இல்லை அதை மாற்றுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஆமாமா அவ்வளோ இருக்கும், கட்டாயமாக இருக்கும் சொல்லிட்டு போவாங்க. பட் அதில் நம்ம எனக்குமே சொன்னாங்க சரியா 10 நிமிஷம் தூங்கியிருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்ப நீங்க சொல்லுவாங்க, நீங்க 10 நிமிஷம் தூங்கி இருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் பேசுவாங்க. எல்லாமே எல்லாம் இருக்கும். ஆடியன்ஸ் பேசுற மாதிரி தான். ஒரு 10 பேர் ஒரு தியேட்டர்ல ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து கை தட்டுவாங்க, சில பேர் வந்து திட்டுவாங்க. அது மாதிரி தான். அது ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காது. ஆக்சுவலாக இதை கேட்டுட்டு ப்ரொடியூசர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாரு, நம்ம தப்பிச்சோம். இல்லை 10 பேர் வந்து சொல்ல இப்போ இன்னைக்கு வந்து இவர் வந்து சொன்னார், இன்னைக்கு இந்த ரிவ்யூ இவங்க நிறைய பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இருக்குல்ல இந்த பாட்டு, இந்த போர்ஷன் இதை அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சுருங்க, இதை தூக்கி இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொடியூசர் நம்ம கன்வின்ஸ் பண்ணாலும் இவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், அவங்க வந்து இப்போ ஒன்று பேசிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்னா ஆமாம் இல்லை அது நீங்கள் ப்ரொடியூசர் எது பார்க்கும்போது இருக்கு இல்லை கடைசியில் ஷார்ட் ஃபிலிம் தான் மிச்சம். இல்லை நிஜமாவே இது நிறைய ஆக்சுவலாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு எடிட் டேபிளில் நீங்கள் ஒன்று பண்ணுற படத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வர்றது வந்து இங்கே வந்து அது அமைகிறது அதிர்ஷ்டம். மற்றபடி இந்த பேச்சு அந்த ப்ரொடியூசரோட கான்ஃபிடென்ட்ல தான். இல்லை ஓகே இது ஃபைன், இது போகும், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணால் தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா வர்றவங்க ஒவ்வொருத்தரோட அந்த வீக்காக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் நீங்க வந்து காலி. அவங்க சொல்ற ஒவ்வொரு சஜஷனும் நமக்கு வந்து அந்த தயாரிப்பாளர் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பலம். எனக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் அப்படி ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் என்னோட லோகோ யூஸ் பண்ணக்கூடாது இப்படிலாம் சொல்லும் போதும் அவர் கான்ஃபிடென்ட்டா அவங்க கிடக்குற லூஸ் இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தார். அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா, ஒரு முக்கியமா ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல படம் போய் சேரணும் அப்படின்னா அது தயாரிப்பாளர்கள் கையில தான் முக்கியமா இருக்கு. நம்ம எல்லாம் உருவாக்குறோம், அதெல்லாம் வேற விஷயம். அதை என்னதான் உருவாக்கி என்னதான் இது பண்ணாலும் அந்த தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இவ்வளோ டிஸ்கஷன் சொன்ன மாதிரி ஒரு 10-20 நண்பர்கிட்ட ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து ஃபைனல் பண்ணி இது மக்களுக்கு பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த படமாக எடுத்துகிட்டு வரும். படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காட்டும் போது அங்கே வந்து திரும்ப வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இவ்வளோ கரெக்ஷனை சொல்கிறது, மாற்றுறது, பேசுகிறது, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு தான் நாங்கள் அதை கொண்டு வந்து விற்கிறோம். அந்த இடத்துல வந்து இது மாதிரியான இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்ற பேசும்போது, ஏன்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு படம் காட்டும்போது எல்லா வேலையும் முடிச்சிருப்போம். எல்லாம் டப்பிங்கில் இருந்து எல்லாம் எழுதி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சென்சாரே கிட்ட ஆல்மோஸ்ட் வாங்கியிருப்போம். அப்போ ஈஸியாக டக்குன்னு கட்டி தூக்கி போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அது சிலது ரொம்ப ரீசனாக இருக்கும், சிலது அதுக்கு ஆனால் ஒர்க்கு சிலது ஸ்ட்ரிம் பண்ணுறதோ இல்லை தேவையில்லை, டைலாக் இந்த இடத்துல புரியல, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க புரியலன்றது அதை புரிய வைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் பார்க்குறது இதெல்லாம் நடக்கும். அதான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ன்றது அவங்களும் ஒரு மாதிரி ஆடியன்ஸ் தான், கலவையாக தான் இருக்கும் அது. ஓகே இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. உங்களை மாதிரினா இப்போ சின்ன படங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதாக இருக்குது இந்த ரிவ்யூ தான். ரிவ்யூ மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது அடுத்த கட்டத்தை எங்கே கொண்டு போகுது அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்தோம், நிறைய பெரிய படங்களுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்ததை பார்த்தோம். நம்ம உடனே தயாரிப்பாளர்கள் தேட்டர் ஓனர்கள்லாம் சேர்ந்து இந்த ரிவ்யூ அப்படின்ற சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணணும், இந்த முதல் காட்சி போய் நீங்கள் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அப்படி எல்லாம் எங்கே எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இங்கே ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னா கூட இங்கே ஆடியன்ஸ் இருக்கான்ல, ஆடியன்ஸை தாண்டிலாம் ஒன்றுமே இது பண்ண முடியாது. அவன் சொல்லிவிடுவான், நான் போகிறேன்னா என் மச்சான் டேய் போயிடாதரா அந்த படத்துக்கு முள்ளடா 4 மணி ஷோக்கே போயிடுறானுங்க, அப்போயே 7 மணிக்கெலாம் வந்துட்டு ரிசல்ட்டாக இதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ முகநூல்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான், இல்லை எவனோ ஒருத்தன் ஒரு போஸ்ட் போட்டு போயிடுவான், அதை பார்த்துட்டு 100 பேர் நின்றுவான், 100 பேர் போவான். அதெல்லாம் நீங்கள் ரிவ்யூஸ் கேவலமாக சொல்லி சூப்பராக பண்ண படங்கள் இருக்குது. அந்த ரிவ்யூஸை அவன் பண்ண ரிவ்யூக்கு அசியமாக கீழே திட்டினதெல்லாம் இருக்குது மக்களே. இதெல்லாம் வந்து நடக்குது இல்லையா? ஆக்சுவலாக வந்து ரிவ்யூஸ் வந்து சின்ன படங்களுக்கு வந்து இப்போது பர்சனலாக வைரியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன் ஒரு சிலர் வந்து பண்ணலை அப்படின்ட்டு, ஒரு சில பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் பண்ணலன்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மீதி இருக்கிறவங்க ஒரு சிலர் பண்ணாங்க இல்லையா, அதுதான் பைரியோட இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு கவனிக்கப்பட்டதுக்கும் ஒரே காரணம் வந்து அந்த பண்ண ரிவ்யூவர்ஸோட இதுதான். இந்த படம் நல்லா இருக்குது, பண்ணலன்னா 2ஆவது நாள் அந்த படம்லாம் தியேட்டர் விட்டு வெளில போயிருமே. அப்படி எப்படி சொல்ல முடியும்? முதல் நாள் அவர் படத்தை நல்லா இருக்குன்னு 4 ரிவ்யூவர் சொல்லலைன்னா 4 நாளைக்கு அப்புறம் தான் சொல்லணும்னா அப்போ அந்த படம் தியேட்டர்ல 4 நாளைக்கு அப்புறம் இருக்காது. அவர் நல்ல படம் சொல்லி முடிக்கும் போது அது தியேட்டர் விட்டு வெளில போயிருமே, அது தப்பு தான். அது என்னன்னா அதுதான், அது ரிவ்யூஸ் நம்ம எதுவும் கண்ட்ரோலில் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அது இப்போ கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துச்சுல்ல,
நீங்கள் யாரும் அது அவங்களுடைய சுதந்திரம். அது அவங்க சுதந்திரம்ட்டு அது அவ்வளோதான். நம்ம கரெக்டாக ஒரு படம் பண்ணியிருக்கிறோமா அதுக்கு மக்கள்கிட்ட போய் சேருதா, அது மவுத் டாக்கில் அது போகுதா வெளியில், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த ரிவ்யூவர் நம்ம படத்தை தாளிக்காத அளவுக்கு நம்ம ஒரு படம் படத்தை கொடுத்துடணும். கொடுத்துடணும். அவ்வளோதான் கற்றுக்கணும், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். இப்போ பாசிட்டிவாக பேசின ரிவ்யூவர் வந்து அப்போ தாளிப்பாங்க நம்மள. இல்ல அதான் அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த படத்தை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன், பண்ணிக்கணும், உங்களுக்கு அவ்வளவுதான். எல்லாம் பண்ணவே அது வேணாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு Ups and பிடிக்கும். down இருக்கும்ண்ணா. அது எல்லாத்துலயுமே தான் இருக்கு. பிடிக்கும் பிடிக்காது. சினிமாலன்னு கிடையாது. அது Ups and அப்படிதாங்க. down எல்லாத்துலயுமே இருக்கு. லைஃப்ல ஒரு இருக்கு. ரிவ்யூருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாதுங்க. ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கணும். என் படத்தையே வந்து அவ்வளோ ரிவ்யூவர்ஸ் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரிவ்யூவர் வந்து கழுவி ஊத்திருந்தாரு. அது கீழே பார்த்தா கமெண்ட்ஸ்ல பார்த்தா ரிவ்யூவே நான் இனிமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கோவத்துல திட்டுறான். இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். நீங்க ரிவ்யூவர் சொல்றத முதல்ல கேட்கணுமா கேட்க கூடாதாங்கிறது ஆடியன்ஸோட இதுல தான் இருக்கு. அவங்க இந்த ரிவ்யூவர் கரெக்டா சொல்லுவானா சொல்ல மாட்டானாங்கிறது அவங்களோட சாய்ஸ். அதை வந்து நீ ரிவ்யூவரே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அது அவங்களுக்கு ஒரு நேர்மை இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க கரெக்டா பண்ணணும். அது எதுவுமே இதுவும் இல்லாம பாஷன் நல்லா இருக்குன்னா அது அவங்க கரெக்டா நேர்மையா பண்ணா போதும், அவ்வளவுதான். மற்றபடி என்ன அவங்க ரிவ்யூ பண்ணிட்டோம் பண்ணாதான் நல்லா இருக்கும். நாங்களே நல்ல படம் பண்ணுவோம். இல்ல அதாவது நம்மள வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசும்போதும் நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி திட்டுறதும் கேவலமா பேசியிருந்தாலும் அதே நம்ம கண்டுக்கு போயிட்டு தான் இருக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதாங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும். இல்ல இப்ப அவங்க சொல்ற பாயிண்ட் வந்து தனி மனித தாக்குதலா மாறுது, ஒரு பர்சனல் அட்டாக்கா பண்றாங்க அப்படின்னு. அதுதான் அது மாதிரி இல்லாம அது ரொம்ப தப்பான விஷயம் தான். இல்ல அந்த மாதிரி அது நமக்கும் தெரியும் தானே. நமக்கு பார்க்கும்போது நமக்கும் தெரியுது அது இது ரொம்ப ஓவரா இருக்குடா, இது ரொம்ப ஓவர் டூப்பா நீங்க பண்றீங்க அப்படிங்கறது அது ஆடியன்ஸுக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது அந்த ஆடியன்ஸ் போய் இதை மீறி ஒரு ஆடியன்ஸ் திரும்ப அந்த படத்தை போய் பார்க்கும்போது நீங்க சொல்ற அளவுக்குலாம் அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லைன்னு சொல்றதும் அதே ஆடியன்ஸ் சொல்றான்ல, நீங்க இவ்வளோ கழுவி ஊத்துற அளவுக்குலாம் அந்த படம் மோசமா இல்லைங்க, இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு இன்னொரு ரிவ்யூவர் சொல்றான்ல. இப்படி ரெண்டு விதமான இதுவுமே எல்லா நீங்க ஒரு படத்தை கழுவி ஊத்திட்டா கூட அவனுக்கு அதுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாவே காலி ஆயிடும். அந்த படம் வந்து அவன் ஒரு முடிவுக்கு வந்துருவான். வந்ததுக்கு பிறகு அந்த படத்தை பார்க்கும்போது அவனுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அவன் வந்து வெளியில கத்தி சொல்லுவான், யோ நீங்க என்னையா இவ்வளவு இதா பேசுனீங்க, படம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு இந்த இது இருக்கும். அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அது அரசியல் சினிமாவோட சேஞ்சில் ரிவ்யூவர்ஸோட பங்கு நிறைய இருக்கு. அது வெளியில ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். அது பைசைக்கிள் சீஃப்ஸ் அவரெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சினிமா வேற, அவங்க சினிமா ரிவ்யூ பண்ணி பைசைக்கிள் சீஃப்ஸோட டைரக்டர் வந்து ஒரு சினிமா ரிவ்யூவர் தான், ஓகேங்களா. அதன் மூலிமா மாறின சினிமாக்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம எதை எடுத்துக்கணும், அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நம்ம எடுத்துக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே முக்கியம்தாங்க, பண்ணுறது இல்லை அதெல்லாம் தெரியல. நம்ம அந்த ரிவ்யூவருக்கு பிடிச்ச மாதிரியும் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம படம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சி எடுப்போம். அது நம்ம பிடிச்ச மாதிரி தான் படம் பண்ணணும்னு அப்படிலாம் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடித்த அது நமக்கும் பிடிச்ச ஒரு படமாக பண்ணணும். வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு படத்தோட நோக்கம் இருக்குல்ல, அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டிருக்குன்ட்டு, அது வந்து ஒரு சொசைட்டிக்கோ இல்லை வந்து மனித சமூகத்துக்கோ ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல கருத்தை அந்த படம் சொல்லுதுன்றத ஓவராலாக அவங்க என்னதான் ரிவ்யூ பண்ணாலுமே கடைசியில் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மட்டமாக அதை வந்து ஒரு பேசுறதுன்றது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போது பொறுப்பில்லாத ஒரு சினிமாவை நல்லா சூப்பராக ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஒரு படத்தை ரொம்ப கேவலமாக ஒரு ரிவ்யூ பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நீ அது கேவலமாகவே இருக்கட்டும் படம், ஆனால் அது சொல்ல வந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை முக்கியமாக என்ன சொல்கிறது தான், ஒரு தப்பான படத்தை இளைஞர்களுக்கான படம்னு சொல்கிறதும், ஒரு நல்ல படத்தை ஒரு ஃபேமிலிக்கான படம் மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதும் அதுவுமே அவங்க மேலே இருக்கிற தவறு தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான படம், இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம் அப்படின்னு முத்திரக்கூடாது. ஏன் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல படங்கள் பார்க்கக்கூடாது? அது 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 அப்படி சொல்லக்கூடாது. ஒரு படத்தை இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் சொல்லணும், அந்த மாதிரி தான் சொல்லணும். அது இருக்கு. குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா, படம் ரொம்ப லேகாக இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா ஒரு என்டர்டெய்னிங் இல்லை அப்படின்னா, அது ஒரு மாசிவாக அப்படி இல்லைனாலே வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேகாக இருக்குது, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த நரேஷன் நம்ம வந்து அந்த இப்போது நம்ம எப்படி பேஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல, நம்ம இது அந்த ஸ்கிரிப்டை நம்ம சீன் பை சீனாக எப்படி இப்போ மெய்யழகனாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாம் இவங்க 2 பேரும் படங்களும் இருக்கும் சரி,
நான் நம்ம பார்க்குறது இருக்குல்ல, நிதானமாக போகும். உண்மையாக வந்து அது ஸ்லோ லேக் அப்படின்ட்டு அவங்களோட அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அப்படின்னு ஓகே வந்து என்ன ஸ்லோ லேகு சரி அவங்களுக்கு. ஆனால் அதை இப்போ அவர் பிரதர் சொன்ன மாதிரி என்னென்னா அது ஒரு என்கேஜிங்காக ஒரு 4 பெரிய மாசிவாக ஃபைட்டு ஒரு இதுவாக இருக்கும்போது என்னென்னா அதை வந்து அவங்களுக்கு என்கேஜாக இருக்கும்போது அது போதுமானதாக நல்ல படம்னு சொல்கிறதுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு அது போதுமானதாக இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து அவங்களுக்கு குற்றமாக லேகாகவும் வந்து படம் ஸ்லோவாக போகுது. மெய்யழகன் மாதிரியான சினிமாக்களுக்கும் சரி இப்போது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போது இது எல்லாமே ஒரு ஜானர் தான். அவர் வந்து டைலாக் ஓரியன்டாக ஒரு படம், ஆக்ஷன் ஓரியன்டாக போடும், இது ஆக்ஷன் டைலாக் கலந்து ஒரு படம், இது எல்லாமே ஒரு ஜானர் தான். அதில் வந்து அவங்க சுவாரஸ்யமாக கொடுக்குறாங்களா இல்லையா அதை தான் நம்ம பேச வேண்டியது. அதை நான் எனக்குலாம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உண்மை மெய்யழகன் பார்ப்போம் இவ்வளோ சைலண்ட்டாக ஒரு படம் பண்ணணும், ஜாலியாக அப்படி பொறுமையாக பேசிகிட்டே இருக்காங்க, ஒரு டிஸ்கஷன் மூலிமா போயிட்டே இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டொரண்டினோ அதை பண்ணுவார். அவரோட டைலாக் பயங்கரமாக இருக்கும், லென்த்தி டைலாக் 20 மினிட்ஸ் எல்லாம் போகும், 15-20 மினிட்ஸ் போகும் ஒரு டைலாக்கே, அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அது. ஆனால் அவரதுல ஆக்ஷன் இருக்கும். இது ஒரு பேட்டர்ன்ன்ற நான் ஒரு நிதானமாக கதை சொல்கிறது, ஆக்ஷன் ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே இருக்கும். சில படங்கள் ஒரே அடிதடியாக போயிட்டுருக்கோம், இன்னொன்று ரெண்டும் கலந்த ஒரு படம் இருக்குது. இது ஒன்றுமே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் தான் அது அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த உணர்ந்து அதை சொல்கிறது இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே. இல்லை எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கங்குவா படம் ரிலீஸ் ஆனது பிறகு தான் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து இனிமேல் ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே ஒரு சின்ன படம் நல்லா இருந்து அதுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்திருந்தா இவங்க ஒன்று கூடி இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அதுதான் எடுத்துக்காட்ட எல்லாரும் உட்காந்து. இல்லை அந்த ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் இப்போ பெரிய படத்துக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, சின்ன படத்துக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைனா குரல் கொடுக்க மாட்டாங்க? இதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். இதில் ஏதாவது மாற்றம்னா அவங்க மாறிக்கினா தான் உண்டு. இதெல்லாம் வந்து அவங்களே நம்மளை இது பண்ணிக்கினா தான் உண்டு. ஓகேங்களா? இது அப்படியே தான் இருக்கும். ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. 5 பேர் இப்போ நம்ம 5 பேருமே வேறு ஒரு சூழல்லேருந்து வரோம், அதெல்லாமே சேர்ந்து தான். ஆனால் அது நம்ம தான் கெஸ் பண்ணி இது ஓகே இது நம்ம பார்த்துக்க வேண்டிய படம் அப்படின்னு நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம தான் பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஒருத்தருக்கு போய் விளக்கினெல்லாம் இருக்க முடியாது. பெரிய படங்களும் ஓடுறதுன்றது ஒரு முக்கியமான தேவை தான் இப்போ. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் 300 கோடி போட்டு பண்ணும்போது அந்த காசு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த கம்பெனி தொடர்ந்து அடுத்தடுத்த நிறைய படங்களை வந்து பண்ணுறதுக்கு அது ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இப்படி டக்குன்னு ஒரு ரிவ்யூலேயே வந்து ஒரு படத்தை ரொம்ப மோசமாக அதை காலி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ 4 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்களும் வெற்றி அடைய எங்கள் டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.